ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இதுக்கு பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஜூன் 9ஆம் தேதி ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் வகுப்பு வந்து துவங்க இருக்கிறோம். இது யாரெல்லாம் சந்தையில் அடிக்ட் ஆகாம ஒரு 9:15 9:25 9:30 ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு உண்டானது. ஆப்ஷன் பையருக்கும் சரி ஆப்ஷன் செல்லருக்கும் சரி உங்களுக்கும் உண்டான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும். பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நீங்க ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு உண்டான எப்படி பார்க்கணும், ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அனுபவ பகிர்வு தான் உங்களுக்கு வழங்கப்படும். இதுல பயிற்சி வழங்கப்படும். ஓகே, மார்க்கெட் இப்படி இருக்கலாம் நம்ம வந்துட்டு பதிவு கொடுத்திருந்தோம். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகரித்துள்ளது. அப்போ இதுல ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு கேப் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பொதுவா நம்ம மனசுக்கு படுறது என்ன அப்படின்னா அதுல டிமாண்ட் இருக்கிறதாக எண்ணப்படும். அப்ப டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை என்ன ஆகணும் அப்படின்னா விலை ஏற்றம் நடக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இறங்கும் போது இந்த விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு பிரீமியம் அதிகரிச்சிருக்கு. அப்ப என்ன நடக்கலாம், இந்த 2 நாள் தான் வர்த்தகம் இருக்கு. ஜூன் 2 அப்படிங்கறதுக்கு கேப் வந்து 170 பாயிண்ட் பிரீமியம் இருக்கு. அதனால மார்க்கெட்டே ஏறினாலும் காலுடைய பிரீமியம் ஏறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனால மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் படி டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை ஏற்றம் நடைபெறணும். அப்ப விலை ஏற்றம் நடைபெறல அப்படின்னா கால் செல்லர் உள்ள வரக்குண்டான வேலை அங்க அதிகமா இருக்கு. ஏன்னா பிரீமியம் அதிகமா இருக்கு. அதனால பிரீமியம் டிகே இங்க அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். எப்போனா மார்க்கெட் இன்னைக்கு துவங்குவதற்கு முன்னே வெள்ளிக்கிழமை பேசியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி 2 காணொளி நம்ம கொடுத்துருக்கிறோம். அப்போ அந்த காணொளி நீங்க பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்கா பதிவு பண்ணுங்க. நான் வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட் ஐடிஎம் ஆப்ஷன்ஸை பத்தி எல்லாம் காணொளி போடணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தீங்க. ஆனா உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாம நீங்க கேட்கறதுக்குண்டான காணொளி நம்ம பதிவு பண்றோம். ஆனா அதன் மூலம் நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற விளக்கம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் மட்டும் போதும் ஃபியூச்சர் நமக்கு என்ன ஆகும், கால் செல்லர் வருவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 100 புள்ளிகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 புள்ளிகள் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் மார்க்கெட் நடந்திருக்கு. அப்ப 100 புள்ளிகள் பாசிட்டிவ் ஓப்பன் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஹை பார்த்தீங்கன்னா 23,733. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 180 டு 190. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,547 அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஃபியூச்சர் பாருங்க. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,748. அப்போ ஒரு ஃபிளாட் ஓப்பன் நடந்திருக்கு. ஹை பார்த்தா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து பார்த்தா 30 புள்ளிகள் ஏறி இருக்கு. மார்க்கெட் ஏறினாலும் கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம முன்பே கொடுத்தாச்சு. இப்படித்தான் நடக்க வாய்ப்பு. ஏன்னா இந்த கேப் எல்லாரும் பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா? அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை. நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா தெரியாதவங்க இருக்கலாம். இந்த காணொளி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தவே, அதை நீங்க அடிப்படை உணர்வோட இதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். அப்ப மார்க்கெட் என்ன இருக்கு, ஃபியூச்சர் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து 30 புள்ளிகளுக்கு மேல போகல. அப்போ கேப் பாருங்க, இப்ப கேப் பாருங்க. மார்க்கெட்டோட லோ நேத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோஸ் 23,748, ஸ்பாட்டோடது 23,547, 200 புள்ளிகள் பிரீமியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேற்று 200 பாயிண்ட் கேப். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பாட் 23,382, ஃபியூச்சரோட க்ளோஸ் 23,462, 80 புள்ளிகள் தான் கேப்.
இந்த 120 புள்ளிகள் ஸ்வாஹா. அப்போ இதுக்கு பெயர் தான் டிகே. அப்ப கால் செல்லருக்கு தான் இது சாதகமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பதிவு பண்ணியிருந்தோம். இதையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றது. இந்த மெம்பர்ஷிப்ல பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. இதனை எப்படி கணக்கீடு செய்வது அப்படிங்கறதான் இருக்க போகுது. அடுத்த விஷயம், நம்ம எப்பவுமே ஒரு ரேஞ்சை கண்டுபிடிப்போம். அந்த ரேஞ்ச் இருக்கு, சிந்தட்டிக் ஃபியூச்சர் காமிச்சறேன், அப்பதான் உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். பாருங்க, ஸ்பாட் இங்க இருந்தது, நம்மளோட சிந்தட்டிக் ஃபியூச்சர் இங்க இருந்தது. இந்த இரண்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இணையுது, இந்த இடத்துல இணையுது. அப்ப என்னாச்சு, கேப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அப்போ 170 பாயிண்ட் பிரீமியம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கேப் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன கேப் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்பவுமே க்ளோஸ் பிரைஸ்ல கால் புட் சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட டிஃபரன்ஸ் 25 புள்ளிகளுக்கு கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கை ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்துக்குவோம். இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ். இது 133, 156. இதில் கால் ஆப்ஷன் அதிகம், அதனால 23, 723. ஸ்பாட்டோடது எவ்வளோ, 23, 547. அதனால தான் 170 புள்ளிகள் பிரீமியம் சொன்னோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ க்ளோசிங் பிரைஸ் கிடைச்சதுனால நான் எந்த ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே பார்த்துக்கிறேன். புட் பிரைஸ் கால் பிரைஸை விட என்னவா இருக்கு அப்படின்னா 260 புள்ளிகள், 268 புள்ளிகள் அதிகம். அப்போ இதை நான் மைனஸ் பண்றேன். அப்போ 300 பாயிண்ட்னு வச்சுட்டா 23,400. அப்போ இதுல வந்துட்டு 32 புள்ளிகள், அப்போ 23,432 அப்படின்னு இருக்கு. அப்ப நான் என்ன எடுக்கிறேன்னா 23,450 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கால் ஆப்ஷனோட பிரைஸை விட புட் ஆப்ஷனோட பிரைஸ் நமக்கு 18 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கணும். நியர்பை 1-2 எச்சு கம்மியா இருக்கலாம். இப்ப போய் நம்ம 23,450 பார்க்கலாமா? இப்ப பாருங்க, 18 பாயிண்ட் எழுதியிருக்கேன். காலை விட புட்டு ஜாஸ்தியா இருக்கணும். கால் எவ்வளோ, 81 ரூபாய். புட்டு எவ்வளோ, 100 ரூபாய். அப்ப எவ்வளவு பாயிண்ட் நம்ம எக்ஸாக்டா போட்டிருக்கோம் தெரியுதா? இது தாங்க மேத்தமெட்டிக்ஸ். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அட் த மணியில டைம் வேல்யூ தான் அதிகமா இருக்கும். அப்போ மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு, 23, இதுல வந்து நமக்கு 23,432 எடுத்தாச்சு. ஸ்பாட் வந்துட்டு 23,382, 23,382, 50 பாயிண்ட் வித்தியாசம். இதுக்கு பேர் பிரீமியம். அப்ப 120 பாயிண்ட் ஸ்வாஹா. ஸோ இதை தான் நம்ம எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்துக்கலாம். இப்போ 23,700க்கு இந்த டோட்டல் பிரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 156, 133, அப்போ 9, 8, 289. இந்த 289க்கு நமக்கு க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன அர்த்தம், 23,700 மைனஸ் நமக்கு இந்த 280 அப்படின்னா நமக்கு 23,422, 411 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 23,411க்கு கீழே இருக்கிற வரை இவங்க இந்த புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிற வரை இந்த 23,700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு லாஸ்ல இருக்க வாய்ப்பு. அப்போ புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தாலே மார்க்கெட் இறங்கிடும். அவ்வளவுதான் இங்க லாஜிக்கா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இந்த கண்டென்ட். அடுத்தது கேட்வே ஓப்பன் அப்படின்னு பார்க்கணும். இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதோட ஆவரேஜ் 145 எடுத்துட்டு மைனஸ் 145 பிளஸ் 145 நமக்கு 23,555 வருது. அப்ப இதுக்கு நமக்கு ஸ்ட்ரைக் இல்லை. அப்ப 23,550 நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப 23,550 எடுத்துட்டு இது நம்ம 250 மைனஸ் 75 கால் மைனஸ் புட் கொடுத்துட்டு நமக்கு 175 அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது. அப்ப 175க்கு கீழே இவங்க சஸ்டெயின் ஆனாலே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு கிடைக்குது. அப்ப இதுதான் நமக்கு கேட்வே ஓப்பன். மார்க்கெட் 23,550க்கு கீழே வரோம்னா 170க்கு கீழே இருந்ததுன்னா நமக்கு மார்க்கெட் திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல போறதுக்கான வாய்ப்பே இங்க இல்லை அப்படிங்கிற பதிவு நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ அட் பிரசன்ட் நம்ம என்ன பண்ணணும், 450 ஸ்ட்ரைக்கு போய்க்கணும். இதுதான் நமக்கு ஜோன். இப்போ நம்ம இது வந்து 100, 81, 90 எடுத்துக்கலாம். அப்ப 100 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்ப 23,450 மைனஸ் 100
பிளஸ் 100. அப்போ எடுத்துட்டா நமக்கு 23,350 வராங்க, 23,550 போறாங்க. ஸோ இந்த 550 நமக்கு அதோட புட் செல்லரோட பேனிக் பிளேஸாகவும் வந்துருச்சு. அப்போ உடனே இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம போய்க்கலாம். நம்ம 350, இதில் என்ன ஆகுது, 134 மைனஸ் 55, 14 5 வச்சுன்னா 9, 12 79, 23,350 காலுடைய சப்போர்ட் ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ண வேண்டும் என்றால் அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 79. அப்போ இவங்க 23,350 காலுக்கும் சரி புட்டுக்கும் சரி இந்த 79 போட்டுருங்க. அடுத்தது நமக்கு காமன் 18.90 இந்த ரெண்டையும் போட்டு வச்சிடுங்க. அவ்வளவுதான் கான்செப்ட் 350க்கு. அப்ப அதே போல 550க்கு 550 நமக்கு 164 மைனஸ் 45, 119 ரூபாய். அப்ப 119 ரூபாய்க்கு மேல 23,550 புட் இருந்தாலே மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதையும் போட்டுக்கோங்க, இதுக்கு 90 ரூபாயும் போட்டுக்கோங்க. 23,550 கால் புட் ரெண்டுக்குமே இந்த 119 இந்த 90ம் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி 350க்கும் அதே மாதிரி டேட்டாவை பார்த்துக்கோங்க. அப்ப நாளைக்கு நமக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் டிகே எவ்வளவு இருக்கு அப்படின்னா நமக்கு 90 புள்ளிகள் இருக்கு. இங்க 90 புள்ளிகள் இருக்கு. நமக்கு நாளைக்கு 9:15 இருந்து 3:30க்குள்ள 6 மணி நேரம் 15 நிமிடங்கள் வர்த்தகம் இருக்கு. 6 மணி நேரம் ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம். டிவைடட் பை 6 அப்படி நம்ம போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு 15 ரூபாய் டிகே ஆக வேண்டிய கட்டாயத்தில் மார்க்கெட் இருக்கு. அப்ப எப்படி டிகே ஆகுது? அப்ப பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்தாலும் 1 மணி நேரத்துல 15 ஆகணும். அவ்வளவுதான். இது ஸ்பீடா ஸ்லோவா எப்படி நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஏடிஎம் இருக்கிறவங்க 0 ஆகணும். அப்போ நமக்கு எந்தெந்த ஸ்ட்ரைக்னா 23,450, 23,450, 23,350, 23,550 இதுக்குள்ள அதிகமா வாய்ப்பு. அதை கடந்தால் நமக்கு 23,250, 23,250, இதோக்க 23,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு அதிகமா ஆக்டிவா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல என்ன இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளலாம். இங்க என்னன்னா மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. 23,500 புட், 23,400 புட், 23,600 கால் கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ்னால இந்த ரெண்டு புட் ஆப்ஷன் நாளைக்கு புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். இல்லை இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்டாண்டாக இருக்கிற வரை மார்க்கெட் கீழ் நோக்கி போகும். நாளைக்கு என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த வர்த்தகத்தை நீங்கள் செய்ய முற்படலாம். அப்போ ப்ரீமியம் இருக்கிறது என்ன நடக்க போகுது, இந்த கேப் என்ன நடக்க போகுது, 50 ரூபாய் ப்ரீமியம் சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருக்கிறது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாய்ட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இம்ப்ளாய்ட் வாலிட்டி இன்னமும் டிஃபரெண்ட்ல தான் இருக்கு. கால் சைடு அதிகமாக புட் சைடு வந்து கம்மியா இருக்கு. ஸோ இம்ப்ளாய்ட் வாலிட்டி கம்மியா இருக்கிற சைடு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் புட் ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலையும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருக்க போறாங்க. இவங்க ஃபேவரா இல்லாத போது கால் சைடு அது இம்பாக்ட் பண்ணி அதுக்குள்ள டிகே ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி மஸ்ட் அவங்க கம்மியா இருக்கிற சைடு மட்டும் கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கவே கூடாது. ஸோ இதனால இது நம்ம என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ புட் சைடு நாளைக்கு கண்டிப்பா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும். அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை இலக்க நேரிட்டாலே கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனால் இன்னைக்கு டிகே அவங்க தான் அதிகமாக ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இது எளிதாக புரிகிறதா? இப்போ நம்ம சொல்ற விஷயம் கேட்வே ஓப்பன் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்குது? அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் பிரீமியத்தோட கேப்பை வச்சு நம்ம கணிச்சது எப்படி இருந்தது? ஏன்னா எல்லா ப்ராபபிலிட்டியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நீங்க இன்னைக்கு ஆய்வு பண்ணீங்களா அப்படிங்கிற உங்களோட ஆய்வறிக்கை ஆம் இல்லை அப்படிங்கிற பதிவு ஆய்வு செஞ்சேன் என்றால் அதில் நீங்கள் புரிந்து கொண்டதை ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.